வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போது இந்த வீடியோவில் மார்க் ட்வெயின் எழுதின த செலிப்ரேட்டட் ஜம்பிங் ஃப்ராக் ஆஃப் கேலவராஸ் கவுண்டி இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஒரு மனிதனை பற்றி. இவரை பற்றி என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, எதை பற்றினாலும் அவர் பெட் வைப்பார். அதாவது அவர்கிட்ட ஒரு தவளை இருந்தது. இந்த தவளை எந்த தவளையை வேணா மேலே உயரமாக குதிக்கிறதாகட்டும் இல்லை நீளமாக குதிக்கிறதாகட்டும் வின் பண்ணிடும். இந்த தவளை தான் வின் பண்ணி நான் அந்த மாதிரி அவர் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார். இந்த கதையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இந்த நாவல் அப்புறம் வருஷம் வருஷம் இந்த கேலவராஸ் கவுண்டியில் நிஜமாகவே அவங்க ஒரு ஃப்ராக் ஜம்பிங் கான்டெஸ்ட்டை வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க. அப்போனா இந்த கதை எவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்களுக்கு நடுவில் ஏற்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கதையை ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அவரோட பேர் தெரியல, அதனால் நரேட்டர்னே தான் வருது. அவர் ஏஞ்சல் கேம்ப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறார். அது எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியாவோட கோல்டு கண்ட்ரியில். அது ஏன் கோல்டு கண்ட்ரின்னா, ஒரு காலத்தில் அங்கே நிறைய தங்கம் இருக்குது, யார் வேணால் போய் தங்க தள்ளின்னு வரலன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அங்கே போனாங்க. நிறைய பேருக்கு அங்கே தங்கமும் கிடச்சதுனால அது பேர் கலிஃபோர்னியாவோட கோல்டு கண்ட்ரி. அங்கே இருக்கிற ஏஞ்சல் கேம்புக்கு போன்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் பேர் மினிஸ்டர் லியோனர்ட் டபிள்யூ ஸ்மைலி. ஆனால் அவரோட தொடர்பு ரொம்ப நாளாகவே இவருக்கு இல்லை. அதனால் அவரை பற்றி தகவல் கிடைக்குதான்னு எனக்காக போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போன உடனே, அந்த கேம்புக்கு போன உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, யாரை பற்றி தெரியுனாலும் ஒரு பார்டெண்டர், அவர் பேர் சைமன் வீலர், அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதனால் இவரும் அந்த சைமன் வீலர்கிட்ட போய் எனக்கு லியோனர்ட் டபிள்யூ ஸ்மைலியை பற்றி தெரியுமான்னு தெரிஞ்ச உடனே அவர் உடனே ஒரு ஜிம் ஸ்மைலியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஜிம் ஸ்மைலி ஒரு கேம்ப்ளர். அவர் இந்த கோல்டு ரஷ் எல்லாம் அந்த தங்கத்தை தேடி வந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அங்கே வாழ்ந்தார். இந்த ஜிம் ஸ்மைலி எதில் ஒன்றா பந்தயம் வைப்பார். அதாவது இப்போ ஒரு ஃபென்ஸில் 2 பறவை இருந்ததுன்னா, நான் பெட் சொல்கிறேன், இந்த பறவை தான் முதல்ல பறக்கும் அப்படின்றதில் ஆரம்பித்து, பார்சனுடைய மனைவி இப்போ இருக்க நோயிலேருந்து தப்பிப்பாங்களா, உயிர் வாழ்வாங்களா இல்லையா, அது வரைக்கும் அவர் பெட் வைப்பார். எல்லாத்துலேயும் பெட் வைப்பார். இதில் விசேஷம் என்னென்னா, அந்த பெட்டில் எல்லாம் அவர் தான் முக்கால்வாசி கேட்பார். நிறையா சமயம் இவர் தான் கேட்பார். ஏன்னா அவருக்கு எந்த இதை சூஸ் பண்ணணுன்றது நல்லா தெரிஞ்சிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்மைலிக்கே சொந்தமாக நிறைய பெட்ஸ் இருந்தது. அந்த பெட் அனிமல்ஸ் மேலே, அதாவது நிறைய அனிமல்ஸ் இருந்தது. அந்த பெட் அனிமல்ஸ் மேலே அவர் பந்தயம்லாம் வைப்பார். அந்த மாதிரி அவர் வளர்த்த அனிமல்ஸில் ஒன்று ஒரு குதிரை. அது கொஞ்சம் கால் ரொமான்டிக்னு மூலியம், அதாவது கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி தான் அந்த குதிரை இருக்கும். இப்போ தாங்கி தாங்கி நடக்கிற ஒரு குதிரை ஒரு பந்தயத்துக்கு வந்ததுன்னா, இப்போ இந்த குதிரை தான் முதல்ல வரும்னு பந்தயம் இவர் வைக்கிறாருன்னா, மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த குதிரை தாங்கி தாங்கி தான் நடக்குது, அப்போ எப்படி ஓடும், அதனால் தோற்றுரும், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பெட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெட் வச்சுருவாங்க. இப்போ அதுவும் எப்படின்னா, அந்த ரேஸ் ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த குதிரை தான் பின்னாடி ஓடின்னு இருக்கும். ஆனால் இவர் சொல்லார், இந்த குதிரை தான் முதல்ல வரணுன்னு. நிறைய பேர் நிறைய பணம் சம்பாரிச்சிடலாம், இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட பெட் வச்சுருவாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி தாங்கி தாங்கி ஓடுற குதிரை கடைசியில் பார்த்தா வேகமாக ஓடி முதல்ல இவர் நல்லா ஜெயிச்சிடுவார். அதே மாதிரி ஒரு வயசான புல்டாக் வச்சுருந்தார். அந்த புல்டாக் பேர் ஆண்ட்ரூ ஜாக்சன். அவர் என்ன சொல்வார்னா, இது வயசான நாய் தான், ஆனால் இதுதான் இந்த நாய் சண்டையில் ஜெயிச்சிடும்னு. இப்போ பார்த்திங்கன்னா அதே வயசான நாயாக இருக்குது. எதிராக வர நாய் பார்த்திங்கன்னா சின்ன நாயாக இருக்கும், அப்படியே ஃபெரோஷியஸாக இருக்கும், துருன்னு இருக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், வயசான நாய் தோற்றுன்னு நினச்சிட்டு பெட் வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஸ்மைலியோடைய நாய்க்கு என்ன டெக்னிக்னா, அது கூட சண்டை போடுற நாயோட பின்னங்காலை கடிச்சிடும். அந்த பின்னங்காலை கடிச்சிட்டோன்னே எளிதாக அது கூட எப்பேற்பட்ட நாய் சண்டை போட்டாலும் அது தோக்கடிச்சிடும், இவர் ஜெயிச்சிடுவார் பெட்டில். ஆனால் ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கூட சண்டை போட வந்த அந்த நாய் அதுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பின்னங்கால் போயிடுச்சு. அதனால் ஸ்மைலியோடைய அந்த புல்டாகுக்கு எந்த காலை போய் கடிக்கணும்னு தெரியல, அது தோற்று போயிடுச்சு. பின்னாடி அதுவும் இறந்துடுச்சு. எல்லாத்தோட ஃபேமஸான அனிமல் எது இவர்கிட்ட இருந்ததுன்னா ஒரு தவளை. அந்த தவளை பிறந்ததுலேருந்தே இவர் அதுக்கு நல்லா உயரமாக குதிக்கிறதுக்கும்
நீளமாக குதிக்கிறதுக்கு, அதாவது லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் பண்ணுறோம்ல, அதுக்கெலாம் ட்ரெயின் பண்ணியிருந்தார். அந்த அந்த தவளைக்கு அவர் வச்சிருந்த பேர் வந்து டேனியல் வெப்ஸ்டர். இந்த தவளை எப்படின்னா அப்படியே காற்றுல அப்படியே மேலே குதித்து ஒரு பார்க் போகிறோம் வச்சிங்கன்னா, அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே பறக்கிற ஒரு ஃப்ளையை கூட ஈயை கூட பிடிச்சிடும். தவளை ஈ அது மாதிரி தானே சாப்பிடும், அதையே பிடிச்சிடும். ஒரு நாள் வந்து அவர் வந்து இது மாதிரி அந்த அந்த தவளை வச்சு அவர் நிறைய பெட் வைப்பார். அப்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கே வரார். வந்த உடனே அவரை வந்து ஸ்மைலிக்கும் முன்னப்பட தெரியாது, வழக்கமாக பெட் வைக்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னோடய தவளையால் ஜம்பிங்கில் வந்து நல்லா கேட்க முடியும் அப்படின்னோடனே அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த தவளை உயரமாக குதிக்கும்னா அதுக்கு இன்னொரு தவளை இருக்கணும்ல, அப்போ தானே இந்த தவளை எவ்வளோ தூரம் உயரமாக குதிக்கும்னு எனக்கு தெரியும். இன்னொரு தவளைக்கு என்ன பண்ணுன்னா, அப்போ சொல்கிறார், சரி சரி நான் போய் இன்னொரு தவளை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவர் அந்த தவளை எடுத்துன்னு வரத்துக்காக போகும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த தவளையோட வாயில் இந்த லெட் ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, லெட்டு சின்ன சின்ன மணிகளாக இருக்கும், அதை வந்து போட்டுரு. அப்போ லெட்டு வந்து நல்ல வெயிட்டான ஒரு பொருள். இப்போ அந்த தவளையோட வாயில் அந்த லெட்லாம் போட்டோடனே அந்த தவளையோட தொப்பையில் இப்போ வெயிட்டாக இருக்குது. இவர் போய் வந்து இன்னொரு தவளையை பிடிச்சி எடுத்துன்னு வராரு. இப்போ அந்த தவளையும் குதிக்க வைக்கணும், இந்த தவளையும் குதிக்க வைக்கணும். இப்போ வயிறு ஃபுல்லாக ஷெட்டாக இருந்ததுனால, இந்த நிறைய லெட் ஷாட்ஸாக இருந்ததுனால ஸ்மைலியோட ஃப்ராகால் கொஞ்சம் கூட நவரக்கூட முடியல, அந்த வெயிட் வந்து அது கீழே இழுக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சருக்காக கொண்டு அந்த ஃப்ராக் கொஞ்சம் தூரம் குதிச்சதுனாலேயே அது வின் ஆகிடுச்சு. இப்போ ஸ்மைலுக்கு வேறு வழி இல்லை, தோத்துட்டார்ல பெட்டில், அதனால் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு அவர் பணம் கொடுத்துறாரு. ஸ்ட்ரேஞ்சரும் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் போயிட்ட அப்புறம் தான் இவர் அந்த தவளையை தூக்குறாருல, அப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ கனமாக இருந்ததுன்னு. என்னன்னு பார்த்தா அவ்வளோ லெட் ஷாட்ஸ் அது வயிற்றில் இருந்தது. உடனே அவர் தெரிஞ்சிச்சு நம்மளை வந்து அந்த ஆள் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவனை தேடின்னு போனார். அந்த ஆள் எங்கே போனானே தெரியல, இவருக்கும் அவனை முன்ன பின்ன தெரியாதனால எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டு வீலர் இன்னும் நிறைய கதைகளை சொல்ல வர்றார் ஜிம் ஸ்மைலியை பற்றி. ஆனால் அந்த நரேட்டருக்கு இப்போவே வந்து நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சி ஐயோப்பா என்னை விட்டுட்டு போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இந்த நரேட்டருக்கு ஒரு டவுட் வருது, நிஜமாகவே ஒரு லியோனார்டோ டப்ளி ஸ்மைலின்றவர் இருந்தாரா, இல்லை இவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்மைலி சொல்லக்கூடிய இந்த சைமன் சொல்லக்கூடிய இந்த கண்ட கதைங்களும் கேட்குறதுக்காக நம்மளை அமிச்சாரா அப்படின்ற ஒரு டவுட்டோடையே போகிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.